தமிழ் உறவுகளே வணக்கம். பிரான்ஸ் செய்திகள். பிரான்ஸ் குடியரசுத் தலைவர் எமனுவல் மேக்ரோ பதவி விலகினால் நாட்டில் குழப்பம் ஏற்படும். சுவிட்சர்லாந்து தீ விபத்தில் காயமடைந்த 115 பேரில் 9 பேர் பிரெஞ்சு குடிமக்கள், மேலும் 8 பேர் காணாமல் போயுள்ளனர். பிரான்ஸ் லாபோஸ் மீது மீண்டும் இணையவழி தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. பிரான்சில் போதைப் பொருள் கும்பல்களுக்கு மத்தியில் தொடர்ச்சியான கொலைகள் நிகழ்ந்து வருகின்றன. பிரான்சில் புத்தாண்டு கொண்டாட்டங்களின் பொழுது 1100க்கும் மேற்பட்ட வாகனங்கள் தீயிட்டு எரிக்கப்பட்டுள்ளன. 500க்கும் மேற்பட்டவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். பிரான்சில் ஆற்றில் தவறி விழுந்த இளைஞர் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். பிரான்சில் AI மூலம் நூற்றுக்கணக்கான பெண்கள் மற்றும் இளம் பெண்களின் நிழல் படங்கள் ஆடைகள் என்று உருவாக்கப்பட்டு சமூக வலைத்தளங்களில் பரப்பப்பட்டுள்ளன. பிரான்சில் பெண்ணொருவர் காணாமல் போயுள்ளார். பாரிஸ் கார்தினோட் எதிரில் உங்களை வரவேற்கின்றது லயானா ஐ லவ் பாரிஸ், ஐ லவ் ஸ்வெனியர். காதுலேஸ்ட் எதிரில் ஐ லவ் ஸ்வெனியர். பாரிஸின் நினைவுகளை உலகெங்கும் வாழும் உங்கள் உறவுகளுக்கு வழங்க உங்கள் விமான ரயில் பயணங்களுக்கு தேவையான சூட்கேஸ் வகைகள் மிக மிக மலிவாக பெற்றுக்கொள்ள எப்பொழுதும் நாடுங்கள் கார்தினோட் முன்பாக லயானா ஐ லவ் பாரிஸ், ஐ லவ் ஸ்வெனியர். காதுலேஸ் எதிரில் ஐ லவ் ஸ்வெனியர். எஸ் மாசா மேங்கோ 12.90. மேங்கோ மட்டும் இல்லை, இதில் இருக்கிற அத்தனையுமே 12.90. இது பெசன் ஃப்ரூட், எல்லா ஐட்டமும் கிடக்குது. இந்தால பாருங்க, கோயா எல்லா ஐட்டமும் இருக்கு. எப்பொழுதும் நாடுங்கள் பாரிஸ் புறநகர் லா குர்னோவில் அமைந்துள்ள பிரமாண்டமான நிறுவனம் தனலட்சுமி டிஸ்ட்ரிபியூட்டர். தமிழ் காட்சி ஊடகத்திற்கு நீங்கள் வழங்கி வருகின்ற ஆதரவுக்கு எமது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இதுவரையில் சப்ஸ்கிரைப் செய்யாது இருக்கின்ற உறவுகள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை தமிழ் காட்சி ஊடகத்திற்கு வழங்கிக் கொள்ளுமாறு மிக்க அன்போடு வேண்டிக் கொள்கின்றோம். மிக்க நன்றி. பரிசில் தங்க நகை பிரியர்களிடம் தனியிடம் பிடித்தவர்கள் SP ராஜு ஜுவல்லரி. வாடிக்கையாளர்களின் வசதி கருதி விஸ்தரிக்கப்பட்ட நிறுவனம். திருமண நகைகள் யாவும் திருப்திகரமாக தயாரித்துக் கொள்ளவும், இன்றைய நவீன டிசைன் நகைகள் யாவும் தெரிவு செய்யவும் உங்களை மகிழ்வுடன் வரவேற்கின்றார்கள் SP ராஜு ஜுவல்லரி. 199 ரோது ஃபுபோக் சென்டோனி, பாரிஸ் 10. SP கோல்ட் ஹவுஸ் 24 ரூகாய், பாரிஸ் 10 லா ஷப்பல். சாப்பிட்டால் வாய் ஊற வேணும். வாய் ஊறுது. சாப்பாட்டை பொறுத்த வரைக்கும் மச்சான் நான் 100% கேரண்டி. சரிதானே? இனி உங்களுக்கு ஹோல் அந்த மாதிரி மச்சான். வெறும் சாப்பாட்டுக்கு மட்டும்தான் காசு. ஹோல் இதுக்குள்ள 100 பேர், வெளியிலே 70 பேர், 170 பேரோட மிக அற்புதமாக கொண்டாட்டங்களை கொண்டாடலாம். கண்டிப்பா இது அவைக்கு பிடிக்கும் என்று நினைக்கிறேன். கூடுதல மச்சான் இந்த சாப்பாடு அந்த மாதிரி சாப்பாடா? சாப்பாடு பர்த்டே கல்யாண வீடு பாரிஸ் புறநகரங்கள் எங்கும் உணவு வகைகள் ஆர்டர் செய்து பெற்றிட ஸ்டாண்டிங் லேண்ட் ரெஸ்டாரண்ட். சுவிட்சர்லாந்தின் கிரன்ஸ் மொண்டனா நகரில் புது வருட தின இரவு நடந்த தீ விபத்தில் காயமடைந்த 115 பேரில் பெரும்பாலானோர் கடுமையான தீக்காயங்களுடன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இவர்களில் 9 பேர் பிரெஞ்சு குடிமக்கள், மேலும் 8 பேர் காணாமல் போயுள்ளனர். தீ விபத்தில் பாதிக்கப்பட்டவர்களில் பெரும்பாலானோர் பெரும் தீக்காயங்களுடன் சிகிச்சை பெற்று வருகின்றார்கள். 9 பிரெஞ்சு குடிமக்கள் பெரும் தீக்காயங்களுடன் சிகிச்சை பெற்று வருகின்றனர். காணாமல் போயுள்ள 8 பேரில் பிரெஞ்சு குடிமக்கள் இருக்கலாம் என பிரெஞ்சு வெளியுறவுத்துறை அறிவித்துள்ளது. பாதிக்கப்பட்டவர்களின் அடையாளம் இதுவரை உறுதி செய்யப்படவில்லை. தீ விபத்துக்கு காரணமான வைன் பார் உரிமையாளர்கள் சுவிட்சர்லாந்து காவல்துறையினரால் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு வருகின்றார்கள். பாதிக்கப்பட்ட பிரெஞ்சு குடிமக்களுக்கு மருத்துவ உதவிகளையும் உளநல ஆதரவையும் பிரான்ஸ் வழங்கி வருகின்றது. மேலும் காணாமல் போனவர்களை கண்டுபிடிக்க முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. அதிபர் எமனுவல் மேக்ரோ பிரான்சின் குடியரசுத் தலைவர் பதவியில் இருந்து விலக வேண்டும் என்ற கோரிக்கைகள் ஏன் தவறானவை என்பதற்கான முக்கிய காரணங்கள் முன்வைக்கப்பட்டுள்ளன. மேக்ரோ 2027 வரை பதவியில் தொடர்வதே ஜனநாயக முறைமைக்கு உகந்தது என கருதப்படுகின்றது.
பிரான்சில் தற்பொழுது நிலவும் அரசியல் நெருக்கடிக்கு மத்தியில் மேக்ரோ பதவி விலகினால் நாட்டில் மேலும் குழப்பம் ஏற்படும். புதிய தேர்தல் அல்லது பதவி விலகல் நாட்டின் பொருளாதாரம் மற்றும் அரசியல் நிலைமையை சீர்குலைக்கும் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. மேக்ரோனின் எதிர்க்கட்சிகள், வலதுசாரி, இடதுசாரி கட்சிகள் அவரை பதவி விலக கூறுகின்றார்கள். தங்களது அரசியல் லாபத்திற்காக இதனை செய்கின்றார்கள். அவர்கள் நாட்டின் நலனை காட்டிலும் 2027 தேர்தலை நோக்கி செயல்படுகின்றனர் என மேக்ரோ குற்றம் சாட்டுகிறார். தனக்கான பதவி விலகல் கோரிக்கைகள் மக்களை அஞ்ச வைக்கும் முயற்சி மட்டுமே என மேக்ரோ தெரிவித்துள்ளார். மேக்ரோ பதவி விலகினால் நாட்டில் மேலும் குழப்பம் ஏற்படும். பதவியில் தொடர்வதே நாட்டுக்கு உதவியாக இருக்கும் என வலியுறுத்துகின்றார்கள். 2026 நிதிநிலை அறிக்கையை நிறைவேற்றுவதற்கான முயற்சிகளில் கவனம் செலுத்துவது அவசியம் என மேக்ரோ தெரிவித்திருக்கின்றார். மேக்ரோனின் பதவி விலகல் நாட்டின் நிலைமையை மேம்படுத்தாது என கருதப்படுகின்றது. பிரான்சின் மேக்ரோ பதவி விலகல் என்பது இந்த கோரிக்கை அரசியல் லாபத்துடன் முன்வைக்கப்படுகின்றது என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. பிரான்ஸ் லா போஸ்ட் மீது மீண்டும் இணையவழி தாக்குதல் நடைபெற்றுள்ளது. லா போஸ்ட் மீது ஜனவரி 1ஆம் தேதி நிகழ்ந்த புதிய தாக்குதலால் சேவைகள் பெருமளவில் பாதிப்படைந்தன. இருப்பினும் அன்று மாலையிலேயே சேவைகள் மீண்டும் இயல்பு நிலைக்கு திரும்பியுள்ளன. ஜனவரி 1ஆம் தேதி காலை 3:30க்கு இந்த புதிய இணையவழி தாக்குதல் தொடரப்பட்டுள்ளது. இதனால் லா போஸ்ட், லா பாங்க் போஸ்டல் இணையதளங்கள், கொள்கலன் கண்காணிப்பு சேவை உள்ளிட்ட பல சேவைகள் பாதிப்படைந்தன. தாக்குதலின் பின்னர் ஜனவரி 1ஆம் தேதி மாலை 5 மணி அளவில் சேவைகள் மீண்டும் இயல்பு நிலைக்கு திரும்பியிருந்தன என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இத்தாக்குதல் டிடோஸ் வகையை சேர்ந்தது. இதன் மூலம் சேவைகள் செயலிழக்க செய்யப்பட்டன. இந்த தாக்குதலில் எந்தவொரு தரவும் திருடப்படவில்லை என்றும் கொள்கலன் விநியோகம் மற்றும் அஞ்சல் சேவைகள் பாதிக்கப்படவில்லை என்றும் லா போஸ்ட் உறுதிப்படுத்தியிருக்கிறது. தாக்குதலை நோ நேம் ஜீரோ சைன்செட் என்ற ரஷ்ய ஆதரவு ஹேக்கர்கள் குழு மேற்கொண்டதாக கூறப்படுகிறது. இவர்கள் முன்னரும் பிரான்சின் பல நிறுவனங்கள் மற்றும் அரசு இணையதளங்களை இலக்கு வைத்து தாக்குதல்களை நடத்தியிருந்தனர். பாரிஸ் பொது வழக்கறிஞர் அலுவலகம் விசாரணையை தொடங்கியுள்ளது. தற்பொழுது லா போஸ்ட், லா பாங்க் போஸ்டல் இணையதளங்கள், கொள்கலன் கண்காணிப்பு உள்ளிட்ட அனைத்து சேவைகளும் இயல்பு நிலைக்கு திரும்பியுள்ளன. கும்பிட போற தெய்வம் குறுக்க வந்த மாதிரி நீ இங்கே இருக்கிற. நான் இல்லாடா நிப்பேன். என்ன நடந்தது? இவருக்கு சாடையான வருத்தம். என்ன வருத்தம்? அடிக்க பார்த்தது இல்ல. நீங்க குளிர்க்க விட்டுருப்பீங்க. மாத்தி மாத்தி எவ்வளோ கார் வேண்டது அப்படியே கிடக்கும். இங்கே இந்த கராச்சியில் எல்லா விஷயமும் இருக்குது. மெக்கானிக் செய்வோம், விசாலமா இருக்கு. பெயிண்டிங் செய்வோம், வித்தியாசமா இருக்கு. மற்ற நீங்கள் ஏதாவது பிரச்சனை சொல்லி கொண்டு வந்து ஏதாவது தெரி கேட்டீங்கன்னு சொன்னால் ஃப்ரீயா சொல்லுவோம். எங்கட பிள்ளைகள் நம்பி கொண்டு வந்துட்டோம். காரை அப்படியே விட்டுட்டு போறேன். ERS ஆட்டோ உங்களுக்கு சகல வருத்தமும் பார்த்து கொடுக்கப்படும். ERS ஆட்டோ 65 ரூ மொரிஸ் பெர்த்தோ 93 120 லா குர்னாவ். தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். எங்கள் கொக்கோ மசாலா சார்பில் அனைவரையும் எங்கள் நிறுவனத்திற்கு வருக என வரவேற்கிறோம். இது நான் பிரான்ஸுக்கு வந்து ஒரு 35 வருஷத்துக்கு முன்னுக்கு போனோமானாங்க. அங்கே பிரான்ஸுக்கு போகும்போது ஒரு பஞ்சாப் ஒரு ஃபேமிலி வந்து ஒரு சின்ன ஒரு மளிகை கடை வச்சுருந்தாங்க. அவங்களுடைய மசாலாவை அவங்க அரைச்சி அவங்க வந்து ஒரு டப்பாவில் போட்டு சேல் பண்ண ஆரம்பித்தாங்க. அது இப்போ இன்றைக்கி வந்து பெரிய நிறுவனமாக இருக்குது. அவங்க அன்னைக்கு போய் ஃப்ரான்ஸில் ஒரு பெட்டிக்கடை வச்சுருந்தவங்க இன்றைக்கி 3500 பேருக்கு வேலை கொடுக்குறாங்கன்னா அது மாதிரி ஏன் நம்ம வரக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணம் எனக்கு வந்து ஒரு 30 ஆண்டுகளாக என் மனசில் உதிச்சிட்டு இருந்துச்சு. அதுக்காக தான் இந்த கிராமத்தில் வந்து இந்த மசாலா கம்பெனியை, அது தரமான மசாலாவை வந்து விவசாயிகள்கிட்ட பர்ச்சேஸ் பண்ணி நாம் வந்து நம்ம கைப்பட உருவாக்கணுங்கிறதுக்காக தான் இந்த மசாலா கம்பெனியை இங்கே நிர்வகிக்கிறோம். கண் பார்வை குறைபாடு ஏற்பட்டு விட்டதா? வைத்தியரை நாடிவிட்டீர்களா? இனிமேல் தான் நீங்கள் உங்கள் கண்களில் கவனம் செலுத்த வேண்டும். தரமான மூக்கு கண்ணாடிகளை அணிந்து உங்கள் பார்வையை வளப்படுத்திக் கொள்ளுங்கள். தமிழில் உரையாடல் ஓத்ருவியோ. உங்கள் கனவை நனவாக்கும் தங்க நகைகள் தெரிவு செய்து விட்டீர்கள்.
ஆனால் பெரும் தொகை பணம் உடனே செலுத்த வசதி குறைவாக இருக்கிறது. அதுதானே யோசிக்கிறீர்கள்? கவலை வேண்டாம். இதோ இலகுவான பணம் செலுத்தும் முறை. 3 தடவைகளில், 4 தடவைகளில், 6 தடவைகளில், 8 தடவைகளில். இன்னுமேன் தாமதம்? ஈசன் ஜுவல்லரி, இலக்கம் 8, ரூகாய், பாரிஸ் 10, லா ஷபெல். உங்கள் அன்புக்குரியோர் உள்ளங்களில் அழகிய பாரிஸ் நகரத்தின் நினைவுகளை நிலைபெற வைக்க அழகிய காட்சி பொருட்களை அன்பளிப்பு செய்ய விரும்புகின்றீர்களா? விரையுங்கள் லயன்னா. உங்களின் விமான, ரயில் பயணங்களுக்கு தேவையான பயணப்பைகள், டிராவலிங் பேக்ஸ், சூட்கேஸ் வேண்டிய அளவுகளில் மலிவான விலைகளில் கிடைக்கின்றன. லயானா, இலக்கம் 5, புல்வார்ட் துனா, பாரிஸ் 10, கார்தனோட் ரயில் நிலையம் முன்பாக. பிரான்சில் போதைப்பொருள் கும்பல்களுக்கு மத்தியில் தொடர்ச்சியான கொலைகள் நிகழ்ந்து வருகின்றன. விவரங்களுடன் அருண் சண்முகலிங்கம். போதைப்பொருள் கடத்தல் கும்பல்களிடையே மோதல்கள் பிரான்சில் நடைபெறுவது வழக்கம். இதில் கொலைகள் கூடுதலாக நடைபெறுவது வழக்கம். மார்சே நகரத்தில் தான் கூடுதலான கொலைகள் நடைபெறுகின்றன. 2025 19 பேர் இந்த போதை கும்பல்களுக்கு இடையிலான மோதல்களில் இறந்திருந்தனர். ஆனால் இந்த வருடம் 2026 முதலாவது கொலையும் மார்சே நகரத்திலேயே நடைபெற்றிருப்பதாக அறிவிக்கப்படுகிறது. தீ வைப்பு சம்பவம் ஒன்றில் கார் ஒன்று எரிந்து கொண்டிருந்த பொழுது தீயணைப்பு படையினருக்கு செய்தி அனுப்பப்பட்டு அவர்கள் அந்த கார் ஒன்றை தீயணைப்பு நடவடிக்கைகளை மேற்கொண்டிருந்த பொழுது அந்த காருக்குள் ஒருவரது உடல் எரிந்த நிலையில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இது போதைப் பொருள் கடத்தல் கும்பல்களுடன் சம்பந்தப்பட்ட கொலை என்று போலீசார் இப்பொழுது தெரிவித்துள்ளனர். பிரான்ஸ் நாட்டில் புத்தாண்டு கொண்டாட்டங்களின் பொழுது 1100க்கும் மேற்பட்ட வாகனங்கள் தீயிட்டு எரிக்கப்பட்டுள்ளன. 500க்கும் மேற்பட்டவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். பிரான்சில் 2025 ஆண்டு 4 மில்லியனுக்கும் அதிகமான குற்றங்கள் பதிவாகி இருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. குறிப்பாக வாகன தீவைப்பு, கொள்ளை, வன்முறை போன்ற குற்றங்கள் அதிகரித்துள்ளன. 2024 விட அதிகமான வாகனங்கள் இம்முறை எரிக்கப்பட்டுள்ளன. 2024 984 வாகனங்கள் எரிக்கப்பட்டன. 420 பேர் கைது செய்யப்பட்டார்கள். 2025 கைது செய்யப்பட்டவர்களின் எண்ணிக்கை 505 உயர்வடைந்துள்ளது. இதில் 403 பேர் காவலில் வைக்கப்பட்டுள்ளனர். புத்தாண்டு கொண்டாட்டங்களின் பொழுது பாரிஸ், நீஸ், லியோ, ஸ்ட்ராஸ்போர்க் போன்ற நகரங்களில் வன்முறை சம்பவங்கள் அதிகமாக நிகழ்ந்துள்ளன. புத்தாண்டு இரவில் வாகன தீவைப்பு, வன்முறை, கொள்ளை போன்ற சம்பவங்கள் அதிகரித்தன. இருப்பினும் உள்துறை அமைச்சகம் இந்த ஆண்டு வன்முறை சம்பவங்கள் 2024 விட குறைவாக இருந்ததாக கூறியிருக்கிறது. பிரான்சில் ஆற்றில் தவறி விழுந்த இளைஞர் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். தகவலை வழங்குகின்றார் அருண் சண்முகலிங்கம். பிரான்சில் 2026 வரவேற்று கொண்டாட்டங்கள் நடைபெற்று இப்பொழுது முடிந்திருக்கின்றன. கூடுதலான நகரங்கள் இந்த கொண்டாட்டங்களை ஏற்பாடு செய்திருந்தன. வழமை போல் பிரெஞ்சு மக்கள் வெளிநாடுகளுக்கு சென்று கொண்டாட்டங்களில் ஈடுபடவில்லை என்ற தகவலும் இப்பொழுது வெளியாகி இருக்கின்றது. ஆனால் இங்குள்ள பல நகரங்கள் வெகு விமரிசையாக இந்த கொண்டாட்டங்களை ஏற்பாடு செய்திருந்தன. இதில் குறிப்பாக போதோ நகரம் ஒன்று. இந்த நகரத்தில் கொண்டாட்டங்கள் ஏற்பாடு செய்திருந்தன. இந்த நகரில் ஓடும் நதி கரோன் நதி. இந்த நதியோரத்தில் 2 நண்பர்கள் நடந்து சென்ற பொழுது ஒருவர் தவறி விழுந்ததாக தகவல் தெரிவிக்கப்பட்டு தீயணைப்பு படையினர் அந்த இடத்திற்கு அழைத்துச் செல்லப்பட்டனர். 20 வயதான ஒரு இளைஞர் அந்த கரோன் ஆற்றில் விழுந்ததாகவும் அவரை தேடும் பணிகள் இரவு 2:30 மணியிலிருந்து தொடங்கியதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 1ஆம் தேதி இரவு 2:30 மணிக்கு ஆரம்பித்த இந்த தேடுதல், அந்த தேடுதலில் அந்த அவரின் இரவிரவாக தேடப்பட்ட பொழுது அவரது உடல் கண்டுபிடிக்கப்படவில்லை. இது 12 மணிக்கு பிறகே அவரது உடல் கண்டுபிடிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதில் ஈடுபடுத்தப்பட்டிருந்த தீயணைப்பு படையினரின் நீர்வழி மீட்பு படையினர் அவரது உடலை மீட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது. 20 வயதான இளைஞன் அந்த ஆற்றில் இறந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பிரான்ஸ் நாட்டில் இருந்து ஈழத்தாயகம் செல்லும் உறவுகளே, நீங்கள் ரீச்சா சென்று பார்ப்பதற்கு ஆசைப்படுகின்றீர்களா? பாரிஸ் லா ஷபெல் கிங்ஸ் டிராவல்ஸ் உங்களுக்கு இலவசமாக ரீச்சா நுழைவுதல்களை வழங்குகின்றார்கள். உங்கள் விமான பயண ஒழுங்குகளுடன் ரீச்சா இலவச நுழைவுதல்களுக்கும் விரையுங்கள். கிங்ஸ் டிராவல்ஸ் லா ஷபெல்.
விடி கேஷ் அண்ட் கேரி விடி சூப்பர் ஸ்டோர். அதிர்ஷ்டசாலி வாடிக்கையாளர்களே, வாரம் தோறும் அதிர்ஷ்டசாலிகள் தெரிவு செய்யப்பட்டு அவர்களுக்கு காஃபி இந்தியாவில் இலவசமாக உணவு வழங்கி மகிழ்ச்சிப்படுத்துகின்றார்கள். விடி கேஷ் அண்ட் கேரி விடி சூப்பர் ஸ்டோர். உங்கள் உற்றார் உறவினர் நண்பர்களிடம் பாரிஸ் நினைவுகளை நிலைநிறுத்த வேண்டும் என்று விரும்புகின்றீர்களா? பாரிஸ் நகர நினைவுகள் தாங்கிய பரிசு பொருட்கள் மலிவான விலைகளில் கிடைக்கிறது. ஐ லவ் ஸ்வெனியர் டி-ஷர்ட்ஸ், சூட்கேஸ், டிராவலிங் பேக்ஸ் அனைத்திற்கும் ஐ லவ் ஸ்வெனியர். 153 ரூ லாஃபயத், பாரிஸ் 10, கார்தனோ முன்பாக. பிரான்சில் கிராக் எனும் செயற்கை நுண்ணறிவு தளம் மூலம் நூற்றுக்கணக்கான பெண்கள் மற்றும் இளம் பெண்களின் நிழல் படங்கள் ஆடைகள் என்று உருவாக்கப்பட்டு சமூக வலைத்தளங்களில் பரப்பப்பட்டதை அடுத்து பிரெஞ்சு அதிகாரிகள் விசாரணை நடத்த உத்தரவிட்டுள்ளனர். இந்த விவகாரம் குறித்து பாரிஸ் பொது வழக்குரைஞர் அலுவலகம் பொலிட்டிகோ நிறுவனத்திடம் தெரிவித்திருக்கின்றார்கள். ஜனவரி 2ஆம் தேதி பிரெஞ்சு நாடாளுமன்ற உறுப்பினர் ஆத்தூர் துலாபோத், எரிக் பெத்ரோல் ஆகியோர் கிராக் AI மூலம் உருவாக்கப்பட்ட ஆடையில்லா நிழல் படங்கள் குறித்து அதிகாரிகளிடம் புகார் அளித்துள்ளனர். இந்த குற்றத்திற்கு 2 ஆண்டுகள் சிறை தண்டனையும் 60,000 யூரோ அபராதமும் விதிக்கப்படலாம். கடந்த 2 நாட்களாக நூற்றுக்கணக்கான பெண்கள் மற்றும் இளம் பெண்கள் தங்கள் சமூக வலைத்தள நிழல் படங்கள் கிராக் AI மூலம் ஆடையில்லாமல் மாற்றப்பட்டதாக புகார் அளித்துள்ளனர். பிரெஞ்சு அரசின் 3 அமைச்சர்கள் இந்த தவறான உள்ளடக்கத்தை உடனடியாக நீக்குமாறு கோரிக்கை விடுத்துள்ளனர். பிரான்சில் பெண்ணொருவர் காணாமல் போயுள்ளார். தகவலை வழங்குகின்றார் அருண் சண்முகலிங்கம். கடந்த கிறிஸ்துமஸ் 25ஆம் தேதி 12ஆம் மாதத்திலிருந்து ஒரு பெண்ணை காணவில்லை என்று முந்து மாசம் பகுதியில் தேடப்பட்டு கொண்டிருந்தார். போலீசார் அவரை தேடும் பணிகளில் ஈடுபட்டுக் கொண்டிருந்தனர். 45 வயதான இந்த பெண் 25ஆம் தேதியிலிருந்து அவரை காணவில்லை என்று தேடப்பட்டுக் கொண்டிருந்தார். ஆனால் இதுவரை அவரது தடயம் ஒன்றும் அவரை பற்றிய தகவல் ஒன்றும் கிடைக்காத போலீசார் இறுதியில் அவரது முன்னாள் கணவரை விசாரணை செய்திருந்தனர். 31ஆம் தேதி அவர் கைது செய்யப்பட்டு விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டார். விசாரணைக்கு உட்படுத்தப்பட்ட அந்த 41 வயதான முன்னாள் காதலர் தான் அந்த 45 வயதான பெண்ணை கொலை செய்ததாக ஒப்புக்கொண்டுள்ளார். பாரிஸ் லா ஷபெலில் உங்களை வரவேற்கிறது யாழ் மலர்கள் பூக்கடை. உங்கள் வீட்டு தோட்டத்திற்கு வேண்டிய பூஞ்செடிகள், பல வகையான மரக்கறி கன்றுகள், மூலிகை செடிகள் யாவற்றையும் தேர்ந்தெடுத்துக் கொள்ள யாழ் மலர்கள். மல்லிகை பூக்கள், கல்யாண மாலைகள் எப்பொழுதும் பெற்றுக்கொள்ள வருகை தாருங்கள். யாழ் மலர்கள் பூக்கடை, இலக்கம் 66 ரூ லூயி பிளாங், பாரிஸ் 10, லா ஷபெல். பிரான்ஸ் அலுவலகங்களுக்கு தேவையான அனைத்து பத்திரங்களையும் பிரெஞ்சில் மொழிபெயர்ப்பு செய்திட லா கொர்னோஃபில் உங்களை வரவேற்கிறது தமிழாலயம். உங்கள் பத்திரங்களை மொழிபெயர்க்க பக்கம் ஒன்றுக்கு 12 யூரோ மாத்திரமே. எப்பொழுதும் துரிதமான சேவைக்கு தமிழாலயம், லா கொர்னோஃப். நிழல் படங்கள் நினைத்தபடி எடுத்திட ஜேபி போட்டோ பாலா. உங்கள் மங்கள வைபவங்கள் அனைத்தையும் அழகாக நிழல் படங்கள் பிடித்து அதனை ஆல்பமாக தயாரித்து குறைந்த கட்டணத்தில் வழங்குகின்றார்கள். ஜேபி போட்டோ பாலா, 87 ரோது கிளிஞ்சாங்கோர், பாரிஸ் 18, மெட்ரோ மார்க்கெட் போசினியே அல்லது ஜூல்ஸ் யாஃப்ரான்.